ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட வெங்கடேஷ் சார் இப்போ வந்து குக் வித் கோமாளிட்டு போக போகிறாரு. நெக்ஸ்ட் சீசன் நான் வந்து இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து என்ன சார் நீங்கள் தான் வந்து எல்லாருக்குமே முன்னோடியாக இருந்துட்டு இருந்தீங்க, நிறைய உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆஸ் அ ஜட்ஜாக கூட இல்லாமல் கோமாளி குக்கு கூட சேர்ந்து கலகலப்பாக இருந்துட்டு எங்களை வந்து சந்தோஷப்பட்டு இருந்தீங்க. இப்போ அப்படி போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது, இல்லை நான் வந்து என்னோட ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக 5 வருஷமாக நான் குக் வித் கோமாளி ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் விடைபெறுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. உடனே என்னால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ ஒர்க்கரான அதாவது கோ ஜட்ஜான நம்மளோட தாமு சாரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா நீங்கள் தானே ஏதோ அவர் கூட சண்டை போட்டிங்க, அதனால தான் அவர் வந்து போகிறேன்னு சொல்கிறாரு, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய டிஎம் வந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோ வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கும் வெங்கடேஷ் பட்டுக்கும் வந்து பல வருடங்களாக பழக்கம் இருக்குது. வெறும் இந்த குக் வித் கோமாளில் ஆரம்பித்தது கிடையாது. நான் அவருக்கு சீனியர், உண்மையாகவே நான் அவருக்கு அப்பா தான். அவர் என்ன அப்படி தான் கூப்பிடுவார். அப்படி இருக்கும்போது எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன சண்டை வரப்போகுது, எந்த சண்டையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பட் சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து இந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி நான் வந்து டிசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 5 மந்த் தானே ஒர்க் பண்ண போகிறீங்க, வருஷத்தில் 5 மாதம் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு வருஷத்துக்கு விட்டு ஒரு வருஷம். ஸோ அந்த 5 மாதம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னால் அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தேன். இது உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டியும் வருது, ப்ளஸ் நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கீங்க, ப்ளஸ் உங்களுக்கு இதில் மணியும் வருதுன்னும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் 5 மந்த்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் வெங்கடேஷ் பட்டுக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தேன். பட் அவர் எனக்கு அதை விட ஒரு பெரிய வந்து ஒரு விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி விஷயங்களில் நான் வந்து ஈடுபட்டிருக்கேன், இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என் லைஃப் எடுத்துகிட்டு போவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த போகும் அப்படின்னா நான் வந்து இதுலேருந்து லீவ் ஆகி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொன்ன எல்லா விஷயமும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் வந்து அவர் சாதிச்சிருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வாழ்த்துக்கள் தெரிவித்து அனுப்புனேன். இதுக்கப்புறம் வந்து அவரோட விஷயம் தான். ஸோ அதனால் எனக்கும் அவருக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் வந்து செட் டேரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் எதனா சண்டையா, அதனால தான் நீங்கள் போகிறீங்களா அப்படின்லாம் கேட்டுருந்துருக்காங்க. அதுக்கும் கூட எதுவுமே கிடையாது. எங்கள் டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப தங்கமானவங்க, எங்களை ரொம்ப தாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளோட தாமு சார் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெங்கடேஷ் பட் போனதுனால நானும் போயிடணும்னு கேட்டுட்ருக்கீங்க. நான்லாம் போக மாட்டேன், கவலையப்படாதீங்க. என்னோடய பசங்களை அது மட்டும் இல்லாமல் என்னோடய எல்லா ஆடியன்ஸுமே சந்தோஷப்படுத்த நான் எப்பயுமே அவைலபிளாக இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் யாரையுமே ஏமாற்ற மாட்டேன். கண்டிப்பாக இந்த சீசனில் நான் இருக்கேன், வந்து உங்களை எல்லாருமே கலக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட தாமு சார் சொல்லியிருக்காரு. எப்பாடா ஒருத்தர் போயிட்டார், அட்லீஸ்ட் ஒருத்தராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மன அமைதியை தேத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தாமு சாருக்கு கொஞ்சம் நிறைய டிஎம்ஸ் வந்துகிட்டே இருக்குது போல இருக்குது. அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து பர்சனலாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் அவர் வந்து ரிப்ளை பண்ணி இப்போ எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்காக தான் அந்த ரிப்ளை வீடியோ வந்துருந்துச்சு. இந்த ரிப்ளை வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, வெங்கடேஷ் பட் சார் போகிறது உங்களுக்கு எவ்வளோ வந்து மன வருத்தமாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. இதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக் வித் கோமாளி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. பட் இருந்தாலும் கூட யார் யார் இருக்கா இல்லை அப்படின்றது இன்னும் வந்து தெரியல. இப்போ தான் ஒருத்தர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க தெரியல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.